வணக்கம் நேயர்களே. நான் உங்கள் பஞ்சல்பச்சி மாரியப்ப. நாம் இந்த சேனலில் சித்தர்களை பற்றி போடலாம் சொன்ன ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சித்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் தெரிஞ்சிருக்கக்கூடியவர் தான் ஔவையார். ஔவையார்னு நம்ம எல்லோரும் ஒரு ஆள் நினைக்கிறோம். அப்படி இல்லை. சங்க காலத்தில் ஔவையார் என்ற பெயரில் பல புலமை பெற்று ஞானம் பெற்று பல ஔவையார் என்ற பெயரில் பல பேர் சங்க காலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. கிபி 10ஆம் நூற்றாண்டு, கிபி 12ஆம் நூற்றாண்டு, கிபி 14ஆம் நூற்றாண்டில் நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. அதில் ஒரு ஔவையார் தான் சங்க காலத்தில் ஆத்திசூடி, குற்றைவேந்தன், நல்வழி பல நூல்கள் எழுதி ஞானத்திலும் புலமையிலும் சிறந்து பெற்று ஒற்றைக்கூத்தன், கம்பர், புகழேந்தி இவங்க வாழ்ந்த காலங்களில் வாழ்ந்தவர் தான் ஒரு ஔவையார். அவர் ஒருவர். சங்க காலத்தில் புலமை பெற்று திகழ்ந்த ஒரு ஔவையார். கிபி 14ஆம் நூற்றாண்டில் தமிழக தென்கோடியில் நஞ்சில் பகுதியில் புகழ்பெற்று விளங்கியவர் தான் ஔவையார், ஔவைசித்தர். இவர் நிறைய நூல்கள், சித்து வேலைகள், இங்கே மக்களுக்கு அருள் பாவித்து நல்ல மருத்துவங்கள் நிறையா செய்திருக்கார். இந்த ஔவைசித்தர் நிறையா செய்திருக்கார். இவர் கிபி 14ஆம் நூற்றாண்டில் இது எழுதியிருக்கார். அவங்கெல்லாம் காலமானவன். 12ஆம் நூற்றாண்டில் கம்பர், ஒற்றைக்கூத்தன், புகழேந்தி, அந்த ஔவையார் இவங்கெல்லாம் இது பண்ணவங்க. அடுத்து 14ஆம் நூற்றாண்டில் நம்ம தமிழக தென்கோடியில் நாஞ்சில் பகுதியில் சிறமை பெற்று விளங்கியவர் தான் இந்த ஔவையார் சித்தர். இவர் சொந்த ஊர் வந்து தாளைக்குடி. இவர் அங்குள்ள மக்களுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்று வழங்கியிருக்கிறார். பல ஞானம் பெற்ற நூல்கள் பலவற்றை எழுதியிருக்கிறார். அவர் எழுதியதுதான் இந்த ஔவையார் அவள். பல பெரும் நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய நூல்கள் எல்லாம் நம்ம சங்கத்தை இலக்கியத்தில் ஒவ்வொரு இதுக்கும் திறவுகோள்களாக இருந்ததாக நமது தமிழ் பேராசிரியர் மீ.பா. சோமு அவர்கள் ஒரு இடத்துல சொற்பொழிவாற்றியிருக்கிறார். அவ்வளவு அற்புதங்களையும் நிகழ்த்திய அந்த பகுதி மக்களுக்கு இந்த ஔவையார் ரொம்ப, இந்த விநாயகர் அவள் எழுதியவர் இவர் தான். இவர் பல ஞான நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறார். இப்போ எழுதிய எண்ணுக்கணக்கான நூல் நிறையா இருக்குது. இருந்தாலும் பலரெல்லாம் பிரசித்தி பற்றி விளங்கியிருக்கார். அந்த விளங்கிய நூல்களில் எல்லாமே இவர் வந்து ஒரு பூட்டுக்கு சாவி, திறவுகோள் மாதிரி இவர் எழுதிய நூல்கள் இருந்ததுன்னு சொல்லி நம்ம தமிழ் புலமை பெற்ற பேராசிரியர் மீ.பா. சோமு அவர்கள் ஒரு இதில் பிரதிபலித்திருக்கிறார். அந்த அளவுக்கு இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த ஔவையார் சித்தர் நிறைய சிறமைகள், நிறைய மக்களுக்கு நன்மைகள், அங்கிட்டு உள்ளவங்க கண்கண்ட தெய்வமாக அந்த பகுதி மக்கள் வழங்கியிருக்கிறாங்க. அவ்வளவு பிரசித்தி பெற்று நல்லா கிபி 14ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு ரொம்ப சிறமையாக வாழ்ந்துருக்கிறாங்க. வாழ்ந்து அவங்க இருந்ததுனால அங்கேயே அந்த பகுதியிலே முத்தி அடைஞ்சிட்டாங்க. முத்தி அடைஞ்ச உடனே அந்த ஊர் மக்கள் அவருக்கு ஒரு கோயில் கட்டி, கோயிலில் கற்பகத்தில் அந்த ஔவையார் சிலையை வச்சு வணங்கி வழங்குறாங்க. இப்போயும் அந்த இதில் வணங்கி வழிபடுறாங்க. அந்த ஊர் மக்கள், அந்த பகுதி மக்களுக்கு இன்னும் அருள்வாகி கொண்டு இருக்கிறார் இந்த சித்தர். இவர் கற்பகத்தில் உள்ள சிலையில் ஒரு வயதான ஒரு மூதாட்டி மாதிரியும், கையில் ஒரு கோலும், ஒரு கையில் உத்ராச மாலையுடன் அருள்வாய்க்கிறார். இது தாளக்குடி. நாகர்கோவிலிருந்து 10 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்குது. 10 கிலோமீட்டர்லேருந்து தொழில்நுட்ப கல்லூரிக்கு இருந்து 3 கிலோமீட்டர் கிழக்க
ஒரு மலை அடிவாரத்தில் இவர் சமாதி இருக்குது, தாழக்குடிங்கிற இடத்துல இருக்குது இந்த சமாதி. இன்னும் மக்களுக்கு நல்ல அருள் பாவிக்கிறார். அங்குள்ள மக்கள் இவரை கேட்டால் தெரியாதவர்கள் அந்த அளவுக்கு சித்த வேலைகளை ரொம்ப சிரமப்பட்டிருக்கார். ஊர் மக்களுக்கு மருத்துவங்கள் நற்பலன்களை நிறைய இது பண்ணியிருக்கிறார். சித்தர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் 18 சித்தர்கள் தான் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இருக்கிறோம். ஆனால் கிடையாது. அவர்களை விட நிறையா பேர் இன்னைக்கு இந்த பூ உலகில் இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாத சூசக உடம்போடு இன்னும் வளம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை தன்னை உணர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக அவர் காட்சியளிக்கிறார்கள். அவர் அருள்வாக இருக்கிறார்கள். குருவாக இருந்து அவர்கள் வழி நடத்துகிறார்கள். நம்பியவர்களுக்கு எல்லாம் அவர்கள் தெய்வமாக இருந்து என் ஈசன் அளவுக்கு அவர்களும் அருள் பாவிக்கிறார்கள். அதனால் சித்தர்கள் என்று நம்ம எல்லாம் நினைக்கிறது 18 சித்தர்கள், அதுக்கு மேலே இல்லைன்னு. இந்த தமிழக இந்த பூ உலகத்தில் கிமுலேருந்து நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. சங்க காலத்தில் நிறைய சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்கிறோம், தெரியாது அவங்கவுங்க. ஆனால் ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு வழிமுறையை கடைப்பிடிச்சிருக்காங்க. எல்லாரும் ஒரே வழிமுறையில் கடைப்பிடிச்சாங்கன்னா கிடையவே கிடையாது. சித்தர்கள் அவங்கவுங்களுக்கு ஒருத்தர் அடைஞ்ச முத்தி இன்னொருத்தருக்கு அந்த அழகு கிடையாது. 2 பேருக்கும் எல்லாத்துக்கும் மாற்றங்கள் தான் நிறையா இருந்திருக்கு. அப்படிங்கும்போது சித்தர்கள் அவங்கவுங்களுக்கு என்னென்ன உணர்வுகள் கிடைத்ததோ அதை வச்சு அவங்க நிலையை அடைச்சிருக்காங்க. நம்ம தான் இன்றைக்கி வேற்றுமையாக நினச்சிக்கிட்டு ஒவ்வொன்று இருக்கோம். நமக்கு வாழ்ந்தவங்கள பின்பற்றினாலே நம்ம குடும்பம் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளெல்லாம் நிறைய மாற்றங்கள் வருது. நம்ம எதை நினைக்கிறோம், ஒன்றுமே இல்லை, இதை வந்தால் பிறந்தோம் வாழ்ந்தோம் போனோங்கிற மாதிரி கிடையாது. நம்ம ஏன் பிறந்தோங்கிற ஒரு கணக்கு உள் போட்டு நம்ம கணக்கு பார்த்தா அந்த கணக்கில் நிறைய தோற்றங்கள் நிறையா இருக்குது சாமி. நம்ம அதை பற்றி நம்ம பிறந்ததே எதற்காகங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கறது. நமக்குள் அந்த கேள்வியை கேட்கும்போது அந்த சித்தர்கள் யாரும் தெய்வமாக வாழவில்லை. சித்தர்களும் நம்மளை மாதிரி மனிதர்களாக தான் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறாங்க. பிறந்து தான் நம்மளை மாதிரி அந்த நிலையை கடந்து இவங்க நம்ம எதுக்கு பிறந்தோங்கிற ஒரு கேள்வியை உள்ளுக்குள் கேட்டு அதுக்கான விடையை கண்டுபிடிச்சு அதில் அவங்க உணர்ந்ததைத்தான் இந்த மக்களுக்கு அவங்க நினச்சிருந்தா அவங்களே மறைஞ்சிருக்கலாம், சொல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் எந்த சித்தர்களும் அவங்க எடுத்துகிட்டு போகவே கிடையாது. எந்த அஷ்டமாசத்திலிருந்து கர்மம் எல்லா விதிகளும் மக்களுக்கு. ஆனால் என்ன மறைமுகமாக சொல்லியிருக்காங்க ஒழிச்சு நேராக டைரெக்டாக சொல்ல கிடையாது. அதுதான் ஒரு உண்மை. ஆனால் அது சொன்னதுக்கு அதுக்கு சில விளக்கங்கள் இருக்கு சொல்கிறாங்க. அது நம்ம உணர்ந்துக்கணும். அது நல்லவங்க கண்ணுக்கு தான் கிடைக்கணும், நல்லவங்களுக்கு இதுதான் கையில் போகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முக்கால்வாசி அவங்க சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன பொக்கிஷங்கள் இன்னைக்கு இருக்கான கிடையவே கிடையாது. நிறைய அழிந்து போட்டுன காலத்தின் கோலங்களை நிறைய அழிந்து போன, மழை வெள்ளங்கள் நிறைய அழிவுப்பட்ட, சில கயவர்களினால் கிழித்து சூறையாடப்பட்டன. இன்றைக்கு 3 1 பங்கு கூட நமக்கு கிடையாது. வெளிநாட்டுக்காரர்கள் சூழ்நிட்டு போனது இதெல்லாம் பார்த்தா சித்தர்கள் நம்ம கொடுத்துருந்தா நம்ம இன்னைக்கு அளந்து நம்மகிட்ட கொள்ளடித்து போனவங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க, அதை உணர்ந்து நல்லா இருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் இன்னைக்கு உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆகையினால சித்தர்கள் நிறையா இருக்குது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சித்தர்கள் வாழ்க்கை வரலாறு பின்பற்றி நம்மளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். நம்மளும் அவர்கள் மாதிரி ஒரு சித்து இதில் இருந்து 4 மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே நான் இந்த இதை இன்னும் நிறையா பதிவுகள் போட வேண்டியிருக்கு. உங்கள் ஆதரவும் உங்கள் அன்பும் என்னைக்கு இருந்தால் இன்னும் நிறைய இந்த சித்தர்களுடைய ஒவ்வொரு சித்தர்களுடைய இதையும் நான் எண்ணற்ற சித்தர்களுடைய இதை நான் வாழ்க்கை வரலாறு அவங்க என்னென்ன செஞ்சாங்க, அவங்க எங்கெங்க பிறந்தாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத உங்களுக்கு நான் உணர்ந்ததும் படித்ததும் கண்டதுமாக உங்களுக்கு உணரலாம் என்று இருக்கிறேன். எல்லோரும் ஆதரவு கொடுக்க வேண்டுகிறேன். ஓம் நமச்சிவாய, சிவாய நம.